ஏங்க சார், நம்ம ஏன் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பெரிய லெவல்ல ஒரு மீட்டிங் நடத்தக்கூடாது? சார் அவங்களுக்கு எதுக்குங்க சார் மீட்டிங்? விஜய் சார் இருந்தா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல நல்லா படிக்கிற பசங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினாரு. அது எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. சார் அவங்க எல்லாம் பெருசா சாதனை பண்ணவங்க. லாஸ்ட் பெஞ்ச் இருக்கிறவங்க என்னங்க சார் சாதனை பண்ணிட போறாங்க? யார் சார் சொன்னா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே சாதனை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவரே ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இது அவரே அவர் வாயால ஒரு மேடையில சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா சார்? அதுதானே, இது மாதிரி லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸோட திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வரக்கு ஆளே கிடையாது. ஆனா திட்டருக்கு மட்டும் ரெடியா இருப்பாங்க. லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்தா உருப்பட மாட்டேன், எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. நீங்க ஏன் சார் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க? ஏன்னா நானே ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் சார். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஒரு கலெக்டரா? உங்களால நம்ப முடியலனாலும் அதான் உண்மை. போங்க, போய் எல்லா ஸ்கூலு காலேஜுக்கும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி பெருசா ஒரு மீட்டிங் நடத்தணும்னு சொல்லிட்டு மெயில் அனுப்புங்க. போங்க. ஒருவேளை இவரு மாதிரியே நிறைய லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் பெரிய பெரிய பொசிஷன்ல இருப்பாங்களோ? இனிமேல் யாருக்கிட்டையுமே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி தப்பாவே பேசக்கூடாது சாமி. யார் எந்த போஸ்டிங்ல இருப்பாங்கன்னே தெரியாது.